So, welcome back to Road to 2300 series A32. ஸோ இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் லாஸ்ட் கேம் பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன அட்வான்டேஜஸ் வந்து ஓப்பனிங்கில் எனக்கு இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு என்னோடய குயினை வந்து C5 பான் மூலயமா ஹிட் பண்ணினப்போ குயின் D4 ஐடியா இருந்தது. நல்ல ஒரு டாக்டிக்கல் ஐடியா. ஒரு பான் வின் பண்ணியிருக்கலாம், அது நான் மிஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அதை தாண்டி அதுக்கப்புறம் நான் ஒரு மிஸ்டேக்னால என்னோடய பான் வந்து ட்ராப் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் போயிட்டு இருந்தது. அண்ட் எண்டிங்கில் ஈக்குவலாக போயிட்டு இருந்துன்னு நினச்சோம். பட் அங்கே ஒரு மிஸ்டேக் நடந்தது. ஸோ அந்த ரூக் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு வினிங் பொசிஷன் இருக்குது. அதை கிரேட் மிஸ்ன்னு போட்டிருப்பேன். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட். 15:10 ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு கொஞ்சம் வந்து என்னோடய டைம் யூஷுவல் டைமோட கொஞ்சம் லேட்டாக தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ப்போம். பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக்கே சில பேர் வந்து இந்த வீடியோக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. பட் எவ்ரி டியூஸ்டே நம்ம இந்த செட்டப் தான் இருக்கும். கிட்டத்தட்ட நான் ஒரு 5 மினிட்ஸ் மேலே வெயிட் பண்ணிட்டேன். யூஸ்வலாக நான் ஏர்லியாக விளையாடுவேன். அதனால் டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிட் டேயில் ஆடுறேன். ஸோ மேபி நிறைய பேர் விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எஸ்பெஷலி திஸ் டைம் ஃபார்மேட். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இப்போ ரெக்கார்டிங் எடுத்து பார்த்தாலே 7 மினிட்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு. அதில் ஒரு 1 நிமிஷம் நான் வந்து பேசியிருப்பேன். மேபி இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதர்வைஸ் வி வில் ஸ்டார்ட் ஃபார்மேட். ஆல் ரைட், ஐ திங்க் இது வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இல்லை ஐம் ஃபோர்ஸ்ட் டு ப்ளே திஸ். எனக்கு விருப்பம் இல்லை, பட் இருந்தாலும் லெட்ஸ் ட்ரை. 30 மினிட் போட்டு பார்ப்போமா? யாராவது வராங்களா பார்ப்போம். ஓ எஸ் காட், 30 மினிட்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்காது. பட் வில் ஹாவ் த என்டையர் அவர் 1 hour. தட்ஸ் குட். ஓ த இங்கிலீஷ் fellow to E5. So like squares, squares. Unit at G3. Develop the knight. Knight F6. 6. Trying to play pawn to D5. இமீடியட்டாக அதை விளையாட முடியாதுன்னு சொல்கிறாரு. I think we can still play this move or take பண்ணா there is no knight C6. அதனால தான் கரெக்டாக D4 சூப்பராக அடிச்சிருக்காரு. ஐ மீன் 4. ஸோ வெட்டினா அப்படின்னா குயின் டெவலப் ஆகும். குயின் டெவலப் ஆச்சுன்னா D5, knight C6. attacking queen and நமக்கு அவுட் ஆஃப் த ஓப்பனிங் வந்து ஒரு வீக் பான் இருக்கும் D5ல. அந்த பானோட சப்போர்ட்டில் நம்ம நைட்டை உள்ளே போடலாம். ஸோ ஓகே, பட் த கேம் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இன்னொரு மூவ் நான் கன்சிடர் பண்ணுறது, பிஷப்பை B4ல வச்சு செக் கொடுத்தா என்ன ஆகும்னு பார்த்துட்ருக்கேன். பிஷப் வச்சு பிளாக் பண்ணார் அப்படின்னா ப்ராபப்ளி நம்ம இந்த மூவ் விளையாடுறது பெட்ரு. போன கேம் ஆக்சுவலாக லாஸ்ட் கேம் குயின் A5 ஏர்லியராக விளையாடுறது கொஞ்சம் தப்பு. ஆக்சுவலாக தப்புன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் ப்ரீமெச்சூர்டு. ஓகே, பான் டேக்ஸ் பான். Pawn to D5. ஆக்சுவலாக இமீடியட்டாக வெட்டுறது தான் நல்லது. அப்படி இல்லைனா நான் C5 போட்டுட்டு மேலே பானை ஏற்றக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆல்சோ நமக்கு இந்த செக்கு டைம்லி செக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிஷப் வெளியில் வந்து கொண்டு வந்துட்டார் அப்படின்னு. ஓகே, ஹீ டெவலப்ஸ். ஐ திங்க் ஹீ மிஸ்டுன்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்போது செக்கு கொடுப்பாரோ. ஓகே,
செக் கொடுக்கலாம். 2 ஸ்கொயரில் செக் கொடுக்கலாம். E5 செக்கு போல் பிளாக் பண்ணாலும் பின்னில் இருக்கும். கிக் த நைட். போனார்னா நம்ம லேட்டராக 4th த்ரெட் இருக்கும். பட் த ப்ரெஷர் ஆன் திஸ். அது நான் இங்கே வெட்டினேன் அப்படின்னா அவர் கேஸ்லிங் ரைட் சைடு எடுக்க வைப்பார். சென்டரும் நமக்கு போயிடும். ஆக்சுவலாக வெட்டினோம்னா சென்டர் இருக்காது. எப்போ அட்வான்ஸ் பண்ணால் இந்த மூவ்லாம் கூட லேட்டராக வந்து பிரச்சனை. அல்லது பிஷப் வச்சு பின் பண்ணிடலாமா நைட்டை? டெவலப்மெண்ட். ஏன்னா அவர் இப்போ இங்கே கேப்சர் பண்ணார்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வெட்டிடுவோம். செக்கோட வரும். பின் அதுக்கப்புறம் ஒரு நைட்டில் குயினில் வெட்டினாரா நைட் இன்ட்டு D5. பிஷப் D5 அடிக்க மாட்டார் மோஸ்ட்லி. ஓ பிஷ் 6G. ஓகே சரி. கால்ஸ் பிரமன் கீர்ஸ் வேரியேஷன் என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ஆடினதும் கிடையாது. இந்த இடத்துல ஒரு மூணு நான் உணர்ச்சி வசப்பட்டேன். இந்த C6 ஆடிடக்கூடாது. அதான் இந்த இங்கிலீஷ் ஓப்பனிங்னாலே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். இருக்கு. ஃபஸ்ட்டு இதை கொடுப்போம், அப்புறம் பேசிக்க இருந்தாலும். ரொம்ப பெரிய இம்பேலன்ஸ்டோட விளையாட போகிறோம் இந்த கேமை. இது இங்கே வெட்டினேன் அப்படின்னா ஒரு பீனால் வெட்டினார்னா குக்கிங் செக்கு லைட்டால் பிளாக் பண்ணிடலாம். தட்ஸ் நாட். அண்ட் அவருக்கு வீக் பான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு டேக் அவுட்புட்ஸ். என்னென்னா இங்கே வெட்டும்போது அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா இங்கே ரூக்கை டெவலப் பண்ணலாம். ரூக்கை டெவலப் பண்ணானா நான் குயின் E7 அடிப்பேன். தென் ஐ கேன் கேசல். லெட்ஸ் டேக். அல்லது பிஷப் F6 இன்சர்ட் பண்ணார்னா நான் டேக் பண்ணதுக்கு இங்கே வெட்டலாம். அண்ட் அவர் குயின் ட்ரேட் பண்ணார்னா இந்த பானையை ரெக்கவர் பண்ண முடியாது அவரால். I'm okay with that. Let's take on C4. எக்காரணத்தை கொண்டு நம்ம இந்த குயின் ட்ரேட் நம்ம பண்ணக்கூடாது. ஓ ஓகே கிரேட். நல்லதாக போச்சுங்க. கைண்ட் ஆஃப் ரிலீவ்டு அப்படி தான் சொல்லுவோம். நவ் ஐ கேன் டெவலப். குயின் B3னா ஐ கேன் ப்ளே குயின் B6. குயின் B3 விளையாடவே முடியாது. குயின் C5 போயிட்டு கேஸ்லிங் வந்து இது பண்ணலாம். ஐ கேன் ஜஸ்ட் டெவலப் அன் அட்டாக். லெட்ஸ் ப்ளே பிஷப் E6. அண்ட் நைட் BD7க்கு அப்புறம் சப்போஸ் அவர் இந்த டயகனலில் உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்னா நான் குயின் E7 விளையாட முடியுமான்னு தெரியல. ஏன்னா குயின் C5 நைட் D7 அண்ட் தென் குயின் B4 த்ரெட்னிங் ஒன். ஸோ அப்போ குயின் C7 நம்ம ட்ரை பண்ணோம். அப்போ கேஸ்லிங் வந்து கிங் சைட் பண்ண முடியாது. பட் நம்ம இங்கே ஒரு டைம் கெய்னிங் மூவ் இருக்குது. டைரெக்டாகவே அட்டாக் பண்ணுறாரு. பிரச்சனை இல்லை. வி கேன் ஐ திங்க் வி ஷுட் ஜஸ்ட் ப்ளே குயின் to 7. குயின் C7க்கு என்ன இஷ்யூ வரும்? குயின் C7 பிஷப் F4 குயின் E7
டேரெக்டாகவே குயின் E7 வரலாம்ல. குயின் E7னா ரூக் B1, குயின் டேக்ஸ், பான் டேக்ஸ். அப்படின்னா நம்ம பிஷப் டேக்ஸ் A2 இருக்கு. ஸோ ப்ராப்ளி ஹி ஹேஸ் டு டேக் பேக் வித் த ரூக். தென் நமக்கு B7ல் பிரச்சனை வரும். B6 நைட்டு டெவலப் பண்ண முடியாது. நீங்கள் சென்டரில் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ப்ளே குயின் E7. யா. அண்ட் இனிமேல் நைட்டு D7ல் டெவலப் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. ஓகே, he wants to wait. Queen takes. I take with a check. கிங்குக்கு இங்கே தான் போக முடியும். அண்ட் ஐ கேன் ஜஸ்ட் ஃபோர்க் அண்ட் தட்ஸ் அ செக், ரைட்? ஐ கேன் ஜஸ்ட் செக். அவரால் இங்கே வெட்ட முடியாது ஆக்சுவலாக. குயின் டேக் C3 வித் செக்கோட வரும். கிங்குக்கு வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நான் டேக் பண்ணும்போது செக்கோட தான் வரும். தென் வி கேன் ஃபிகர் அவுட் லைக் டெவலப்பிங் மூவ் வேறு ஏதாவது பண்ணலான்னா நம்ம கேஸ்லிங் பண்ணிவிட்டு நைட் D7 போட்டுடலாம். தட் வே நம்ம கொஞ்சம் பெட்டராக இருப்போம். குயின் அட்டாக்ல இருக்கும். அடுத்து ரூக் D8 கொண்டு வரலாம். ஸோ யா, ஓகே, ஐ திங்க் அவர் என்ன நடக்குதுன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்னமோ இந்த என்கேம் போகிறது பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. லைக் என்கேம் போயிடுமா அப்படி தோணுது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவாக இருக்குது, டயக்னலில் ப்ரெஷர் வரும். எதுக்காக என்கேம்னா லைக் குயின் E7 குயின் ட்ரேட் பண்ணால் நான் இங்கே கிங் வச்சுக்கலாம். அண்ட் இந்த மூவ் விளையாடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இருக்குது. அட்லீஸ்ட்டு கிங்கு சென்டரில் இருந்தாங்கன்னா நமக்கு டிபெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும் இந்த லைட் ஸ்கொயர்ஸை. அதான் யோசிச்சுட்ருக்கேன். குயினை டிஃப்ளெக்ட் பண்ணலாமா? இல்லை, அது கூட ட்ரை பண்ணலாம். எப்படி டிஃப்ளெக்ட் பண்ண? நைட்டு A6 கரெக்டாக இருக்குமான்னு தோணலை எனக்கு. ஏன்னா குயின் டேக்ஸ் B7 அண்ட் குயின் டேக்ஸ் பீச் ஃபோர்க். ஒன்ஸ் அகெயின் ஒரு கிங் வந்து இங்கே இல்லை இங்கே போவார். ஸோ யா, ப்ராபப்ளி இங்கே. தென் ஐ டேக் த ரூக் வித் செக்கு. அவர் இங்கே வருவார். தென் ஐ டேக் வித் செக்கு. Rook, I mean, knight is defended. I can just castle. Yeah, if he takes on B7, that is a thunder. Yeah, play. Knight to A6. எனக்கு B6 விளையாடணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, அதான் பிரச்சனை. ஏன் விருப்பம் இல்லை அப்படின்னா, விருப்பம் இல்லைன்றது பிரச்சனை கிடையாது. அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது, அதுதான் பிரச்சனை. விருப்பம் இல்லைன்றது பிரச்சனை இல்லை, அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது, அதுதான் பிரச்சனை. எத்தனை பிரச்சனை. நான் இங்கே போனேன் அப்படின்னா அவனை போட்டு தள்ளிடுவார். பட் we completed our development. Why don't we just play rook D8? Yeah, let him take. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் வெட்டினா இங்கே வெட்டட்டும், இல்லை இங்கே வெட்டட்டும். ஸோ ப்ராபப்ளி இங்கே வெட்ட மாட்டார். ஏற்கனவே நம்ம கேல்குலேட் பண்ண விஷயம். பட் திஸ் டைம் இட்ஸ் ஈவன் பெட்டர். யூ வில் பி செக் மேட்டட். ஸோ ப்ராபப்ளி இங்கே தான் வெட்டுவார். அண்ட் இங்கே வெட்டினதுக்கப்புறம் அவர் கேன்சல் பண்ணார்னா ஐ கேன் ஜஸ்ட் ப்ளே திஸ் மூவ் அண்ட் தென் ஐ பிரிங் த அதர் ருக் இன் டு த கேம். ஸோ அடுத்து நம்ம இந்த வீக் பாயிண்ட்ஸை டார்கெட் பண்ணலாம். லெட்ஸ் ப்ளே ருக் D8. ரொம்ப சிம்பிளாக போயிட்டுருக்குங்க கேம். ஆக்சுவலாக ஓப்பனிங்கில் மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை அவர் ப்ராப்பராக பனிஷ் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன். தெரியல, உங்களோட இன்ட்ரப்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பார்த்து சொல்லுங்கள். ஐ ரியலி லைக் திஸ் டபுள்டு பான் பிகாஸ் அவரோட நைட் வந்து பாக்ஸ்ட் அவுட். டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் த நைட் ஜம்பிங் இன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓகே, அவர் கேன் ப்ளே திஸ் மூவ், லைக் இந்த மூவ் ஆடலாம். ஓகேங்களா? ஸோ அது ஓகே தான், ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. நான் இந்த பானை நம்ம டார்கெட் பண்ணுறதுக்கு பிளான் போடலாம், அண்ட் இந்த பானை டார்கெட் பண்ணுறதுக்கும் பிளான் போடணும். ஸோ லெட்ஸ் ப்ளே கிங் E7 ஃபர்ஸ்ட். லெட்ஸ் கனெக்ட் த ரூக். ரூக்கை கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் எதாக இருந்தாலும்.
அவர் சேலஞ்ச் பண்ணார்னா பிளண்டரு. ஸோ ஏதாவது ஒரு ரூக்கை மூவ் பண்ணி சேலஞ்ச் பண்ணால் பிளண்டர். ஏன்னா ஐ கேன் ஜஸ்ட் டேக் இன் த பான் ஹியர் அண்ட் வி வில் பி ஹேவிங் எ பாஸ் பான். அண்ட் இன்னொரு சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா, ரூக் B1 கூட ஆட வாய்ப்பு இருக்குது. ஸோ இன் தட் கேஸ் என்ன இஷ்யூ வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம B6 இமீடியட்டாக ஆட முடியாது. நைட்டு வந்து அவர் மூவ் பண்ணார்னா இங்கே ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆக்சுவலாக பார்க்க வேண்டியிருக்கு. வேணும்னா நம்ம பிஷப்பை D5ல போட்டு ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் அவர் பிஷப்பை கம்பேர் பண்ணும்போது என்னோட பிஷப் ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் ட்ரேடிங் கொஞ்சம் யோசனை பண்ணணும் நம்ம. பட் இந்த இஷ்யூ நம்ம ஸ்டார்ட் அவுட் பண்ணணும். ப்ளஸ் நம்ம நைட் வந்து அவுட் ஆஃப் த போர்டில் இருக்குது, அவுட் ஆஃப் த கேம். அதை இமீடியட்டாக நம்ம வந்து உள்ளே கொண்டு வரணும். நைட் C7, நைட் C5. ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் டு பிளே நைட் to 7 சம்டைம்ஸ். ஏன்னா இங்கே போகும்போது சென்டர் ஆஃப் த போர்டு போகும்போது இங்கே நம்ம அட்டாக் பண்ணலாம். அல்லது B5 போயிட்டு அட்டாக் பண்ணும்போது பானால் முன்னாடி வர முடியாது, தேங்க்ஸ் டு அவர் பிஷப் ஆன் E6. அப்படியே பண்ணாலும் ஒரு பேசிவாக போகிற மாதிரி ஆகிடும். அண்ட் இன் சம் கேசஸில் அவர் நைட் இங்கே போட்டார்னா நம்ம இதை ஆட முடியாது, அவசரப்பட்டு கிக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிஷப் டேக்ஸ் பீஸ். அதனால் B6, C5 மட்டும் எனக்கு டைம் கிடச்சுன்னு வச்சுக்கோங்க விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு கவுண்டர் பிளே அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் அவருக்கு இங்கே கிங் சைடில் வந்து நல்லா ஹெல்த்தியான ஸ்ட்ரக்சர் இருக்குது, எனக்கு அந்த மாதிரி கிடையாது. பட் எனக்கு குயின் சைடில் ஹெல்த்தியான ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ தட் இஸ் வாட். ஸோ இது இல்லைனா அது ஏதாவது ஒரு இம்பேலன்ஸ் நமக்கு கண்டிப்பாக கிடச்சாகணும். ஸோ இம்பேலன்ஸோட விளையாடுறத நம்மளால் வந்து பிளானை பெட்டராக பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யூ கேன் ஈவன் பிளே பிஷப் டு C4, பின்னிங் டவுன் த நைட், ஐ மீன் த பான். ஸோ அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது. அப்போ அவர் E3 ஆட முடியாது, ரூக்கை தான் மூவ் பண்ணுவார். நைட்டு மட்டும் எனக்கு இங்கே வரும்போது நான் கிக் பண்ணுற வாய்ப்பு இருந்தது அப்படின்னா, ஓகே இஸ் ட்ரைங் டு லிக்விடேட். அது வந்து இட்ஸ் நாட் குட் சைன் ப்ரோ. லெட்ஸ் கேல்குலேட் ஃபார் அ மொமெண்ட். நான் B6 ஆனேன்னா அவர் A5 போடுவார், ரைட்டுங்களா? இந்த டைமில் நான் B4 ஆடிட்டேன், B5 ஆடிட்டேன் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்ல விஷயந்தான். வேறு ஏதாவது ஸ்மால் த்ரெட்ஸ் க்ரியேட் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. பிஷப் C4 வந்து பெரிய இம்ப்ரூவிங் மூவ் மாதிரி தெரியல. பட் அட் த சேம் டைம் நமக்கு ஒரு நைட் இங்கே வரும்போது நம்ம பிஷப்பை வந்து நம்ம அப்போ கூட மூவ் பண்ணிக்கலாம். நைட் இங்கே வந்தால் என்னெல்லாம் இஷ்யூ ஆகும், இந்தந்த ஸ்கொயர்லாம் அட்டாக் ஆகும்னு பார்த்தா இந்த ஸ்கொயர்லாம் அட்டாக்ல இருக்கும். Pawn B6, immediate knight D4, and then I go pawn to C5. What he will do? Knight retreat பண்றது கிடையாது. Probably if he captures, then I'll take back with the pawn. I'll reroute the knight into the game. Yeah, I think it's best to play pawn to B6, pawn to A5, pawn to pawn to B5, and B5 will be closed. Have this pressure, so அதனால் அவர் இமீடியட்டாக ஆடவும் முடியாது. அண்ட் நைட் இங்கே வந்து இங்கே டைம் வாட் நைட் இங்கே வந்ததுன்னா நான் B6 ஆடும்போது C6ல் ஃபோர்க்கர். தேங்க்யூவர். அப்போயே அந்த நைட்டை மூவ் பண்ணாமல் நம்ம தடுக்கக்கூடாது. Why don't we play just pawn to 6 ourselves so that the knight will not come into the game. But how about A5 ஆடிட்டாருன்னா பர்மனெண்ட்டாக நம்ம B6 ஆட முடியாது இல்லையா? அதுவா நல்லா யோசனை பண்ணி ஆடிருக்காப்புல தம்பி. அண்ணன் தெரில, ஃப்ரம் ஜெர்மனி, பெல்ஜியம், சாரி. ஏன்னா B6 பாருங்கள், நைட் D4 வந்து ஃபோர்க்கர் இருக்குது. நம்ம B6 ஆடிட்டோம்னா இந்த ஸ்கொயர் வீக். ஜஸ்ட் லைக் தட் அட்வான்ஸ் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சு. அப்போ B6 நைட் D4 த்ரெட்னிங் ஃபோர்க். அப்போ அந்த ஃபோர்க்கருக்கு நம்ம எப்படி ரிப்ளை பண்ணலாம்? சரி, ஓகே. ஐ திங்க் லெட்ஸ் ஸ்டாப் இட். இந்த பான் முன்னாடி வரட்டும், தட்ஸ் ஓகே. அண்ட் எனிவே நம்ம ரூக் அண்ட் கேம் தான் நம்மளால் டிஃபெண்ட் பண்ண முடியும். ப்ளஸ் என்னோட பான்ஸ்லாம் நான் டாஸ் ஸ்கொயர்ஸ்க்கு மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ குட் ஸ்ட்ராட்டஜி. ப்ரொவைடட் நமக்கும் சில வீக்னஸஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பல தடவை, நமக்கு எதுவும் இல்லாமல் நம்ம வீக்னஸ் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஸோ லெட்ஸ் கிவ் அப் சம் ஸ்கொயர்ஸ் அண்ட் கெட் சம் ஸ்கொயர்ஸ். ஸோ நான் இந்த ஸ்கொயரை விட்டுருக்கேன். ஐ மீன் B4, B6, B5, B4, ஐ மீன் B6, B5 ஐடியா விட்டுட்டு
ஸ்டாப்பிங் த நைட் கமிங் இன் டு த கேம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பொசிஷனல் பிளே. ரெண்டு பேருக்குமே அது பொசிஷனல் அட்வான்டேஜ் இருக்குது அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் மூவ் அவர் விட்டார்னா வி கேன் ப்ளே B6. அதுக்கப்புறம் நமக்கு ப்ராப்ளி எந்த இஷ்யூவும் வராது. யூ கேன் ட்ரை நைட் H4. அதில் நமக்கு இஷ்யூவே கிடையாது. கம்ஃபர்டபுளாக நீ அங்கே ஓரமாக உட்காந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி தென் வில் ப்ளே பான் டு B6. அண்ட் இந்த நைட்டை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், பட் நான் இன்னமும் அதை இம்ப்ரூவ் பண்ணாமல் இருக்கேன். நம்ம சைடில் அது பிரச்சனையாக வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் இன் சம் கேசஸில் ஒரு ரூக்கு சப்போர்ட் வச்சு சி பண்ண அட்வான்ஸ் பண்ணால் கூட வி கேன் ஜஸ்ட் லேண்ட் ஆன் B4. அதுக்கப்புறம் இந்த நைட் வந்து உள்ளே போயிட்டு கலாய்க்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் இந்த B5 வில் பி க்ளோஸ்ட். அண்டு லேட்டராக வந்து அவர் புஷ் பண்ணிட்டு வந்தால் கூட நம்ம B5 க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ராப்ளி நைட் C7, நைட் டு சாரி நைட் C7, நைட் டு D5. ஸோ இந்த ஐடியா வந்து ப்ரொவோக் பண்ணும்பா நம்ம முன்னாடி தள்ள வைக்கிறதுக்கு. இமீடியட்லி வி கேன் ட்ராப் இட் ஆன் B6 அண்ட் தட்ஸ் டபுள் அட்டாக். இப்போ வந்து அவர் நம்ம ஏர்லியராக வந்து ஒரு மூவை பற்றி பெருமைப்பட்டுட்டு இருந்தோம். என்ன மூவ் அப்படின்னா, இந்த ரூக்கால நம்ம ரூக்கை சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இப்போ அதை ஆக்சுவலாக பண்ண முடியும். பண்ணால் ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ட்ரேட் த ரோக்ஸ் பிகாஸ் மை கிங் இஸ் ஜஸ்ட் அவே லைக் ஃபியூ மூவ்ஸ் அவே ஃப்ரம் கலெக்டிங் த பிக் பான்ஸ். அண்ட் தென் ரொம்ப சின்ன பிளான் அண்ட் வெரி என்ன சொல்கிறது, சின்ன பிளான்றத விட ரொம்ப சிம்பிளான பிளான். ஓகேங்களா? இப்போ ரூக் ட்ரேட் வந்து டெஃபினட்டாக நமக்கு என் கேமுக்கு ஃபேவரபுளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அவருக்கான கவுண்டர் அட்டாக் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் அவருக்கு அஃப்கோர்ஸ் குயின் சைடில் ஐ மீன் கிங் சைடில் மெஜாரிட்டி இருக்குது. அண்ட் அவர் பீஸ் ப்ளே பண்ணி இந்த பான்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணலாம். டெஃபினட்டாக அது பண்ணலாம். பட் அவர் பீஸ் ப்ளே பண்ணி பானை டார்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீக் பானை கலெக்ட் பண்ணுறது நம்ம பிளான். கோர்ஸ் இட் லுக்ஸ் லைக் எ பிளண்டர் டு மீ பிகாஸ் ரூக் டேக்ஸ் அண்ட் தென் இங்கே ஃபோர்க்கர் பண்ணலாம். பட் அவர் ரூக்கை வந்து இங்கே வந்துட்டார் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் ஆக்டிவேட் த அனதர் ரூக். கெட் த ஓப்பன் ஃபைல் ப்ரோ. கரெக்ட். அல்லது நான் டேரெக்டாக இந்த மூவ் ஆடலாமா? ஆனா நான் லேட்டராக வந்து இந்த நைட்டு இங்கே உள்ள ஜம்ப் ஆனால் ஏதாவது இஷ்யூ வருமானு பார்த்துக்கணும். பட் ஐ திங்க் ஐ எம் குட் வித் த டைம். ட்ரேட் create a forker. Oh wait, I missed something. Oh no, இதை யோசிக்கவே இல்லையே. ஐ மேட் அ மிஸ்டேக். இவ்வளோ யோசிச்சேன் நான். இந்த ரூக் வச்ச ஸ்கீவர் வரும்ன்றதை நான் பார்க்கல பாருங்களேன். ஓகே, ஹாவ் டு கோ டிஃபென்சிவ், வேறு வழி இல்லை. ஸோ ஐ கேனாட் டேக் த பான். என்னன்னா வி ஹாவ் டு ப்ளே பிஷப் டு D5. தட் காட்ஸ் த பான். அண்ட் அவர் ஏதாவது என்ன ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் நான் C6 ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் அவர் சப்போஸ் நைட்டை மூவ் பண்ணி பிஷப்பை ட்ரேட் பண்ணணும்னு நினச்சோன்னா ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி. நம்ம டிஸ்கஷன் பண்ண மாதிரி அதில் ஒரே ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா, அவர் ஏ பான் அட்வான்ஸ் பண்ணி இங்கே B6 வந்து இது பண்ணுவார். அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் நான் யோசனை பண்ணியிருந்துருக்கணும். வச்சதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஓகே, வேறு என்ன டிஃபென்சிவ் மூவ்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். லைக் பிஷப் D5 இஸ் ஒன் ஆஃப் த மூவ்ஸ். அல்லது பான் டு C4 விளையாடலாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா பான் C5 தென் நைட் டு D2 நாட் குட், ரைட்? ஸோ நைட் டு D2 என்ன இஷ்யூ அப்படின்னா, இட்ஸ் அட்டாக்கிங் த பிஷப் அண்ட் தட் இஸ் டபுள் அட்டாக். Actually, I can play knight C5. If he takes, then I take back and create a pass pawn. Wait. Go a little deeper இங்கே. என்னன்னா pawn C5, knight to D2 or knight to D4ம் வரலாம்ல. டபுள் அட்டாக். நைட் டு D4 வந்தால் டபுள் அட்டாக். என்ன டபுள் அட்டாக்னா, இங்கேயும் அட்டாக் பண்ணுவார் அண்ட் பிஷப் ஆல்சோ வில் பி அட்டாக்கிங் ஆன் B7. அப்போது நான் நைட் C5 ஆடுறேன்னு வைங்களேன். தென் he takes and I take back with the pawn. இப்போ பாஸ் பான் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ பிஷப் D5 இல்லை பான் C5?
பான் C5 எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. பட் ஆனா பான் C5 விளையாடுனதே ஐ மீன் C4 C5 விளையாடுனதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த D4 கவர் பண்ண தான். நம்ம கவர் பண்ணாத பட்சத்தில அவர் என்னலாம் பண்ணலாம்? ஏன்னா நைட் இங்க உள்ள வர்றத மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இங்க வந்தா இந்த பானையும் கலெக்ட் பண்ணுவாரு. நம்ம என்ன பண்றது? லைக் C5 நைட் D4 நைட் C5 தென் நைட் கைண்ட் ஆஃப் ஓவர்லோடட். பானால் தான் நம்ம வெட்ட போறோம் இன்கேஸ் நைட்டு ட்ரேட் பண்ணா. அல்லது உள்ள ஜம்ப் பண்ணாரு அப்படின்னா, லைக் உள்ள ஜம்ப் பண்ணாரு. இங்க ஜம்ப் பண்ணி ஏ பான் அட்டாக் பண்ணாருன்னா, லைக் வி த பான் அண்ட் யா வி நீட் டு புஷ் த பான். அண்ட் இந்த நைட் இங்க ஜம்ப் பண்ணா என்ன ஆகுன்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஐ திங்க் நம்ம அந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னா, ஐ திங்க் நம்ம கிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது பெட்டரு. சரி ஓகே லெட்ஸ் கோ வித் திஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓகே பெரிய இஷ்யூ எதுவும் இருக்காது. பயப்பட தேவையில்லை. லெட்ஸ் ப்ளே C4. ஒரு இஷ்யூ வரும். என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா, இந்த பானை ஒரு டபுள் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது பிஷப்பை யூஸ் பண்ணி. ஏன்னா லைட் ஸ்கொயரில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதான் ப்ராப்ளம். ஓகே இது வந்து எதிர்பார்த்து தான். அண்ட் இங்கே இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த பிஷப் பட் C5 2 பானுமே நம்ம அட்டாக் பண்ண முடியும். ஓகே எனிவே அவர் நைட் D2 தான் போயிருக்கிறாரு. நமக்கு ஒரு இன்பிட்வீன் மூவ் மாதிரி இருக்குது. ஒர்க் அவுட் ஆகுமா தெரியல. லைக் பிஷப் டு C2 விளையாடினா என்ன பண்ணுவார்? ரூக் D2. ரூக் D8 விளையாடினா என்ன பண்ணுவார்? He will capture. ஆனால் பிஷப்பை விடக்கூடாதாண்ணா நம்ம. அப்போ ஒன்று செய்வோம். அந்த பானை விட்டுட்டு இந்த பானை வெட்டிடுவோம். இங்கே ஒரு ஸ்கீவரை போடுவோம் போல. ஓகே எனக்கு என்ன தோணுதுன்னா ரூக் D8 போடுவோம். இங்கே வெட்டுவார். ஜஸ்ட் டேக் ஹியர். அப்போ ஒரு லைக் அவரோட நைட் அட்டாக்ல இருக்கும் கரெக்டுங்களா? அப்போ அதில் நமக்கு ஒரு டைம் கிடைக்குது. அண்ட் தேவைப்பட்டால் இந்த பிஷப் இந்த டயகனல் நம்ம கொண்டு வந்துட்டு பேக் ரேங்க் ஏதாவது த்ரெட் பண்ணலாம் லேட்டரா. லெட்ஸ் இன்வால்வ் த ரூக் இன்டு. சப்போஸ் அவர் இங்கே வெட்டிட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதை நான் யோசிக்கல. வெட்டிட்டா பானால் தான் வெட்டணும். அதை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டேன் அந்த வேரியேஷன். பட் ஓகே. ஸோ யா அவர் வந்து நைட்டால் வெட்டுறது பெட்டர்மோ அவருக்கு. நைட்டால் வெட்டினாரா எனக்கு எண்டிங்கில் ஒரு 2 பான் ட்ராப் ஆகிடும். அதுதான் பிரச்சனை. எண்டிங்லாம் லைக் நைட்டுன்ட்டு அடிக்கும்போது நான் இங்கே தான் வெட்டணும். அப்படி இல்லைனா நைட்டால் கூட வெட்டிட்டு சுற்றி கூட வரலாம். அதுவுமே ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா நைட்டால் வெட்டும்போது பானால் வெட்டுறேன். அண்ட் தென் பிஷப்பால் இங்கே வெட்டினாரு அப்படின்னா நம்ம இந்த பானை வெட்ட முடியாது. அண்டு சாரி நைட்டால் வெட்டுறாரு. பானால் வெட்டினா ஓடி போய் பான் போச்சு நம்ம. ஓகே வேற எதுவும் ஆப்ஷன் இல்லை நமக்கு. லெட்ஸ் டேக். ஸோ பிஷப்பால் வெட்டுவார். நம்ம ரூக் கொஞ்சம் ஆக்டிவிட்டி கிடைக்கும். பட் பிஷப் டெஃபினட்டாக அவுட் ப்ளே பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா நைட் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பீஸாக இந்த பொசிஷனில் எனக்கு தோணலை.
இட்ஸ் அட்டாக் E2 அண்ட் ஒரு செகண்ட் ரேங்க், ஐ மீன் அவரோட செகண்ட் ரேங்க்கில் நம்ம இருக்கோம். அண்ட் அதே போல் இதில் என்ன ஒரு சிக்கல்னா B6 நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க. லைக் அவர் மூவ் பண்ணார்னா இங்கே லேட்டராக வந்து பிரச்சனை வரலாம். நைட்டை மூவ் பண்ண முடியாது. B6 போட்டால் அவர் A5 ஆடுவார். அதுதான் பிரச்சனை. பார்ப்போம். அண்ட் இன்னொரு மூவ் என்னென்னா E3 ஆடினவுடனே எனக்கு இந்த மூவ் இருக்குது. நைட் டேக்ஸ் F3 ஐடியா, மீன் E3, யா, இட்ஸ் ஆல்சோ குட். ஸோ அடுத்து அவருக்கு நல்ல மூவ்னா கிங்கி. ஓகே, கிங்கையும் மூவ் பண்ணலாம்ல. வாட்? ஓ, ஓகே. இந்த ஸ்கொயர் கவராக இருந்தது அப்படின்னா தென் கேன் ஜஸ்ட் டேக் த ஃப்ரீ பீஸ். டேக்ஸ் திஸ் நைட். அதாவது டாக்டிஸில் பீஸ் எதாவது எடுக்க முடியுமா? முடியும். முடியும். ஓகே, நைட் மூவ் பண்ணால் பான் அட்டாக்ல இருக்கும். மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. டேக், டேக்ஸ், டேக்ஸ் வித் செக். இங்கன்னா தென் கேன் ஆக்சுவலி, ஓ, ஐ கேன் ஆக்சுவலி கெட் ட்ராப்டு மை நைட். ஆக்டிவான மூவ் ஆடுறோன்னு நினச்சி நம்ம மாட்டிக்கவும் கூடாது. H5 கன்சிடர் பண்ணேன், பட் ஐ கேன் சிம்பிளி ஸ்டாப். அது மட்டும் இல்லாமல் பான் லைட் ஸ்கொயரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தலைவரை முடிச்சு விட்ருவார் பானை. இந்த ப்ராப்ளமும் இருக்குது. நான் கிங் மூவ் பண்ணலான்னு நினச்சா கூட இந்த மூவ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பான் பிரச்சனை. பான்ஸ் எல்லாம் மூவ் பண்ணணும். இந்த டபுள் பான் இப்போ நமக்கு சிக்கலாகுது பார்த்தீங்களா? அதுதான் பிரச்சனை. ஓகே, இப்போது இந்த மூவ் இல்லைன்னா என்ன பண்ணுவார்? நான் கிங் D6 கன்சிடர் பண்ணேன், பட் ஆஃப்டர் கிங் E1 எனக்கு எஸ்கேப் ஸ்கொயர் இல்லாமல் போயிடும். குயின் நைட் வில் பி ட்ராப்ட், ஐ மீன் ரூக் வில் பி ட்ராப்ட். எங்கேயுமே வைக்க முடியாது ரூக்கை. அதுவுமே நம்ம கேர்ஃபுல்லாக விளையாடணும். இந்த மூவ் ஆடலான்னு எனக்கு தோணுது, பட் ஃபண்டாஸ்டிக்கான மூவ் கிடையாது. பட் நமக்கு ஆப்ஷனும் கிடையாது. நமக்கு டைம் ப்ரெஷர் இருக்குது அண்ட் இன்க்ரிமெண்ட் கிடையாது. முன்ன மாதிரி ஆட முடியாது நம்ம. லெட்ஸ் ப்ளே H6 மேபி ஃபர்ஸ்ட். எப்படியும் கிங் E2 E1 ஆட போகிறாரு. இப்போ ஏன் நம்ம ப்ரொஃப்ளாக்டிக்கலாக வேறு ஏதாவது மூவ் பண்ணக்கூடாது? ஓகே, லெட்ஸ் பிரிங் த ரூக் பேக். ஆக்டிவிட்டி கிடைக்கும்னு நினச்சேன், பட் இட்ஸ் டெம்பரரி. இதுக்கப்புறம் இந்த மூவ் விளையாடலாம். நீங்கள் ஃபோர்க்கர் அண்ட் பானர். ரைட் E4. ப்ராப்ளி இது ரொம்ப சிம்பிளான த்ரெட்டு. F3 போட்டாலே முடிஞ்சுது. F3 போட்டால் E3 வீக் ஆகும். நம்ம அந்த ஸ்கொயர் போகிறதுக்கு ஏதாவது முயற்சி செய்யணும். நம்ம நைட் டு D7, நைட் டு, அதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. யா, வேர் இன் அ வெரி பேட் பொசிஷன். இப்போதான் அது உங்களுக்கு தெரியுதான்னு கேட்காதீங்க.
பட் இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதில் பானை விட்டு தான் பிரச்சனை ஆயிடுச்சு இந்த டாக்டஸில். பார்ப்போம். F3 is the move. Okay, he plays bishop c. And I cannot move the knight. நான் செக்கு போட்டுருவார் முதல்ல. அண்ட் இந்த பிஷப் அன்டிஃபரெண்டாக இருக்குது. வெட்டினாலும் இந்த பிரச்சனை வரும். ஓகே, லெட்ஸ் ப்ளே பான் b6. அண்ட் நவ் இந்த த்ரெட் இருக்குது அண்ட் இந்த த்ரெட் இருக்குது. எதை டிஃபெண்ட் பண்ணுறாருன்னு பார்ப்போம். அண்ட் இது வந்து ஆக்சுவலாக பெரிய த்ரெட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கீவர் இக்கப்பெல்லாம் அந்த ஸ்கீவரர் ஃபோர்க்கர் வந்துடுறாங்க. அதில் ஆரம்பிச்சது தான் இந்த மூவ். ஆக்சுவலாக அந்த பிஷப் டேக்ஸ் நம்ம அடித்தோம் இல்லைங்க, ஸ்கீவர் போட்டு டிஃபெண்ட் பண்ணோம் c5ல பானை போட்டு. அங்கே ஆரம்பித்த பிரச்சனை தான் எல்லாமே. இப்படிலாம் பண்ண மாட்டார். செகண்ட் ஜஸ்ட் டேக். இப்போ F3 ஆடுனா நம்ம இந்த பானை கலெக்ட் பண்ணிக்கலாமா? கனெக்ட் பண்ணிட்டு அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த பான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். கனெக்டட் பாஸ் பான், எஸ்பெஷலி த ஏ பான். அந்த கிங்கை வந்து நம்ம கொண்டு வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு என் கேமில் இந்த பானை மேலே ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அவர் மைண்டில் என்ன போயிட்டுருக்குன்னு தெரியாது. பட் அட் த சேம் டைம் நான் நினச்சேன் இந்த இடத்துல கிங் ஈவன் வந்து பெட்டராக இருந்திருக்கும்னு நான் எனக்கு தோணுச்சு இந்த மூவில். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. நமக்கு 9 மினிட்ஸ் தான் இருக்குது. டைம் அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை. அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கலாம் லேட்டராக. ஒரு ப்ரொஃபைலோட டிபியை வச்சு பார்க்கும்போது ஒரு சீனியர் கோச்சாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. யா, அண்டு சப்போஸ் இது என்னோட மூவ்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மூவை விளையாடிடுறேன்னு நீங்கள் நைட் E4 ஆடிடுறேன்னா அப்புறம் அப்போ என்ன மூவ் பண்ணுவார்? இங்கே மூவ் பண்ணுவாரா? இல்லை இங்கே மூவ் பண்ணுவார்? இல்லை ரூக்கை மூவ் பண்ணுவாரா? ரூக்கை இங்கே மூவ் பண்ணலாம். ரூக்கை இங்கே மூவ் பண்ண முடியுமா? இங்கே மூவ் பண்ணாலும் ஃபோர்க்கர் தான். இந்த ஒரு மூவ் அவர் தப்பாக ஆடிட்டாருன்னா இது ரொம்ப பயங்கரமான ஒரு டெம்போ கெய்னிங் மூவாக இருக்கும். ஃபோர்த்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரூக் B2 இருக்குது. அண்ட் அப்படி பண்ணாருன்னா நம்ம நைட்டுன்ட்டு அடிச்சிடலாம். நம்ம செக்கு கூட முதல்ல போடலாம். ஆக்சுவலி செக்கு போட்டு ரூக் A1 போயிட்டு இந்த பானை டார்கெட் பண்ணலாம். அதாவது நம்ம ஆக்சுவலாக இந்த பானை வெட்டுறது தான் பெட்டராக இருக்கும்னு தோணுதுங்க. நம்ம அந்த ஃபோர்க்கரை விட இதை வெட்டிடலாம்னு எனக்கு தோணுது. வெட்டிட்டோம்னா நமக்கு என் கேம் ஒர்க் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மீனிங் வில் ஹாவ் த கனெக்டட் பாஸ் பான்ஸ். இந்த ஒரு பான் சிக்கலாக இருக்கும். அதுவுமே டாஸ்க் வேலை தான் இருக்குது. இந்த பானை நம்ம கஷ்டப்பட்டு இங்கே ஃபோர்த் அட்டன் பண்ணி வின் பண்ணுறதை விட இந்த பானை வின் பண்ணுறது தான் ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். ஓயா, ஏன் விட்டுட்டாப்புல? இப்பயுமே அந்த மூவ் விளையாட முடியும். இந்த மூவ் விளையாடினா என்ன பண்ணுவார்? ஃபோர்க்கு த்ரெட்டண்டு இங்கே போட்டார்னா நோ யூஸில். நம்ம ஆக்சுவலாக கேல்குலேட் பண்ணுறது என்னன்னா ஸ்கீவரர் பார்த்தோம்ல. செம்மையாக கேல்குலேட் பண்ணியிருக்காரு. என்னன்னா நான் இங்கே வெட்டினா ரூக் இங்கே வரும். அடுத்து நான் என்ன பண்ணுவேன்? லெட்ஸ் நான் இங்கே டேக் பண்ணுறேன்னு வைங்களேன். அவர் இங்கே வெட்டுவார். செக்கோட வரும். ரூக் பிளாக்ஸ், ரூக் டேக்ஸ் ரூக், கிங் டேக்ஸ் ரூக், பிஷப் டேக்ஸ் எஃப். இந்த எண்டிங் த பான் வில் ஃபால். நம்மக்கிட்ட இந்த ஒரு பாஸ் பான் இருக்கும். அவர்கிட்ட கும்பலாக பான் இருக்கும் கிங் சைடில். இந்த வேரியேஷன் போகணுமான்னு யோசிக்கிறேன் நான். இதே இந்த மூவ் ஆடணுன்னா இந்த மூவ் ஆடுவார். இல்லை, அல்லது ரூக்கை திரும்ப நம்ம இங்கே அந்த பாயிண்ட்டு கொண்டு வரது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஏன்னா இப்போ அவர் இங்கேருந்து போயிட்டாரு. ஆனால் எனக்கு ரூக் இங்கே போகிறது பிரச்சனை இல்லை. இங்கே வர முடிஞ்சால் நல்ல மூவ் ஆக்சுவலாக. நம்ம இந்த பானை டார்கெட் பண்ணலாம். அல்லது நம்ம பானை இங்கே போட்டோம் அப்படின்னா 2 மூவ் இருக்குது. நான் இந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே போனால் இந்த பான் போகும். இப்போ டபுள் பான் ஆக்கக்கூடாதுன்றது எதுக்காக சொல்கிறாங்கன்றது இப்போ கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கும்
ஒரு ஐடியா வேணால் பண்ணலாம், லைக் இந்த ஐடியா ட்ரை பண்ணலாம். பட் இது ஆடிட்டார்னா ஸ்கீவரர். ஐயோ, சரி ஓகே, ஸ்கீவரர் பண்ணுறாருனே வைங்க. நைட் டூ E2 செக், கிங் வந்து மூவ் பண்ணி அட்டாக் பண்ணுவார். அண்ட் தென் இங்கே போகலாம். இங்கே போனால் திரும்ப ரூக்கை மூவ் பண்ணி என்னோட நைட் அட்டாக் பண்ணுவார். எப்படினாலும் பான் போயிடும். ஓகேங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்று நான் ஹெச் பானை மூவ் பண்ணணும், இல்லைனா ஏ பானை மூவ் பண்ணணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா இதில் போய் மாட்டியிருப்போம் இன்னொரு ஆக்சுவலாக. நைட் E4, பிஷப் இங்கே, ஸ்கீவரர். அதுக்கு ஆக்சுவலாக நீங்கள் நினச்சிருப்பீங்க நைட் E4, பிஷப் D3 அண்ட் தென் பான் F5 அண்ட் தென் பான் F3. This is the problem. And then we can check and then the pawn attackல இருக்கும். Doubled pawners. Guys, எனக்காகவே இப்படி வந்திருக்கு. எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணல நான் ஓப்பனிங், இங்கிலீஷ் ஓப்பனிங். அண்ட் அதுக்கப்புறம் இவரு இந்த பானை ரோல் பண்ண ஆரம்பிப்பார். ஓகே, இப்போ என்னன்னா இந்த பிஷப் நைட்டை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஏன்னா பிஷப் வந்து இப்போது டை ஆகிடுச்சு டிஃபென்ஸ்க்கு. நம்ம ரூக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுவோமா? லெட்ஸ் கோ ஆன் டு செகண்ட் ரேங்க். இங்கே வந்தாருன்னா நான் இங்கே ஐ மீன் ரூக் E2 and then rook A3, putting pressure both the pawns. And நமக்கு கொஞ்சம் ப்ரீதிங் டைம் கிடச்சிருக்கு. பிஷப் இங்கே வந்து குயிக்காக இனிமேல் ப்ரெஷர் பண்ண முடியாது. Thanks to this knight, at least now it is useful. அவர் வந்து கொஞ்சம் டிஃபென்சிவ் மோடாக ஆடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னென்னா E3 போட்டுட்டு பேசாமல் ஒரு கிங் G2 அண்ட் தென் மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணோம். அவர் அது வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாருன்னா எனக்கு நான் இந்த பானை டார்கெட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஏ பான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஐ திங்க் இஸ் எஸ்டிமேட்டிங் த பொசிஷன். எனக்கு தோணலை, எனக்கு தெரியல. பட் எனக்கு அப்படி தோணுது, அவர் எஸ்டிமேட் பண்ணி விளையாடுறாரோ அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லைங்க, இந்த பான் ஸ்ட்ரக்சர் மட்டும் சரியாக இருந்தால் நமக்கு இந்த கேம் வந்து இன்னமும் நம்மளால் பெட்டராக விளையாட முடியும். 6.5 minutes தான் இருக்குது. லெட்ஸ் கோ. ஓ, நைட் B3, நைட் B3 ஃபோர்க்கர். ரூக்கில் லிஃப்ட் பண்ண முடியாது. லைக் ரூக்கு பேக் ரேங்க் விட்டு போக முடியாது. பேக் ரேங்கில் மேட் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ரூக் சீட்டு ஆட மாட்டார். தட்ஸ் இட் செல்ஃப் ஏ பிக் மிஸ்டேக். பட் சம் கேசஸில் நைட் B3 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்குங்க. பிஷப் E2 டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நவ் பிஷப் டு C4 போட்டுட்டு இஸ் கோயிங் டு அனலைஸ் திஸ் அட்டாக். நம்ம ஏன் அந்த மூவ் அலோவ் பண்ணணுன்ற. ரூக் C2 போட்டால் என்ன பண்ணுவார்? எப்படினாலும் மூவ் தான் பண்ண போகிறாரு. தென் ஐ டேக் வித் அ செக், ஆன் டேக்ஸ் அண்ட் தென் இங்கே டேக் பண்ண அவர் இங்கே டேக் பண்ணுவார். ஓ, வாட் இஸ் திஸ்? டைம் இந்த மாதிரி பொசிஷன்ஸ்லாம் நம்ம ஆடணும், இன்னும் நிறைய டைம் வேணும் ஆக்சுவலாக. So knight takes A5, bishop takes A5, rook takes A5, rook takes B6. Rook back to the A2. C பான் அட்வான்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவர் நம்ம ஏ பானை போடுவோம் மேலே.
தட் இம்ப்ரெஸ். ஏன்னா ஒரு டிஃபென்ஸ் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரூக் இங்கே மூவ் பண்ண என்ன பண்ணுவார்? டிஸ்கவரியும் வராது, பிஷப்பையும் மூவ் பண்ண முடியாது. இங்கே மூவ் பண்ணிடுவார். செக்கு போட்டானா இங்கெல்லாம் அட்டாக் பண்ணலாம். சரி, ஓகே, லெட்ஸ் கோ. அண்ட் பிஷப் இனிமேல் இந்த டயகன்லேருந்து போனானா நைட் இன் d5 ஐ வில் பி கார்டிங் த பான். ஸோ தட்ஸ் ரியலி குட். அண்ட் குயிக்காக இன்னொரு விஷயம் எனக்கு தோணுது என்னென்னா, ரூக்கு கொஞ்சம் ட்ராப் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ரூக்கு ஸ்கோப்பே இல்லாமல் விளையாடிட்டு இருக்கேன் பாருங்க. King delete d2 will run into this check. Whatever they play, we can collect one of the pawns. அது நம்ம கொஞ்சம் calculate பண்ணி பண்ணுறது பெட்டர். ஐ திங்க் c3 கலெக்ட் பண்ண தான் பெட்டர். d2 வந்துட்டாருன்னா ரூக்கை ட்ராப் பண்ண பார்க்குறான்னு நினைக்கிறேன். Knight check, king c2. Takes c3 check. Then we can escape. Can all the way come back to 5 or yeah. உள்ளே வந்தாருன்னா வெட்டி செக் கொடுக்கலாம். சரி, ஓகே, லெட்ஸ் கோ செக். ரெண்டாவது வேரியேஷனில் ஸ்கீவரர் இருக்குது. பட் நம்ம இந்த மூவ் பண்ணோம் அப்படின்னா நைட்டை கிக் பண்ணிவிட்டு அந்த பானை வின் பண்ணிடுவார் பிஷப்பை வச்சு. அண்ட் பிஷப் மூவ் பண்ணும்போது ரூக் இன்ட்டு b6 வருது. இது ஓகேங்க. இது என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும் இந்த டைமில். அன்னெசரியான ஏதோ ஒரு பொசிஷனல் மிஸ்டேக் நான் வந்து சிவியராக பண்ணியிருக்கேன் இதில் இன்னைக்கு. இங்கே அட்லீஸ்ட் எனக்கு ஒரு டெம்போவில் வந்து நான் இந்த பானை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பொசிஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நமக்கு. ஒரு f7 பானை வெட்டிக்கலாம். h6 பானை பானை வந்து h6ல் போட்டுக்கலாம். டாஸ் பிளேஸில் 2 பான் இருக்கும். நம்ம இங்கே இருக்கிற இம்பாலன்ஸை வச்சு ஏதாவது குயின் சைடில் இருக்கிற இம்பாலன்ஸை வச்சு பாஸ் பான்ஸை வச்சு ஏதாவது ஒரு பூச்சாண்டி ஏதாவது காட்டலாம். தலைவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். இங்கே வந்தால் நம்ம இங்கே வெட்டிக்கலாம், டைம் கெயின் பண்ணுறோம். அப்போ தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் மூவிங் த பிஷப். அண்ட் நான் சொன்ன அந்த ஸ்டாஃப் எதுவுமே நடக்காது. அண்ட் அது ஒரு பெரிய டிஸ்கவரில் மாட்டிப்பார். இங்கே வர்றதே கொஞ்சம் இதுதான் பிளெண்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. வரவே முடியாது அவரால். ஏன்னா இங்கே வரும்போது நம்ம இங்கே வெட்டிடுவோம். அண்ட் அது இல்லாமல் லைன் ஓப்பன் ஆகிடும். அப்போ அவர் இங்கே போனார் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரூக் இன்ட்டு c3 செக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வைக்கக்கூடிய மூவ் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். உள்ளே போனான்னா 4 பேர் இருக்குது, அது போகவே மாட்டார். இங்கே போனான்னா நம்ம டைரெக்டாக வெட்டிக்கலாம், வெட்டிட்டு டைம் கெயின் பண்ணலாம். ஸோ ஓகே தெரியல. ஐ திங்க் இந்த மூவ் தப்புன்னு நினைக்கிறேன். கிங் d2 அது மட்டும் கொஞ்சம் புரியுது எனக்கு, தப்புன்ற மாதிரி புரியுது. என்ன பண்ணுவான்னு தெரியல தலைவன். கீத் வெர்பீக். Calls Bremen Keys variation. இந்த கேம் என்ன எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா, லைக் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் லைக் தட் நான் ஓகே அப்படின்னு சொல்லி விடலை. சம் ஐடியாஸ் நான் வந்து போட்டு அவரை ப்ரெஷர் பண்ணுறேன். அவரும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆக்டிவேட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த செக்கு வந்து தான் அவருக்கு பிரச்சனை. ஐ திங்க் ஹி ரியலைஸ் தட். கலெக்ட் பண்ணிடலாமா? கலெக்ட். ஐ திங்க் நான் பிஷப்பை வெட்டிக்கலாம்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா பிஷப் வெட்டினா அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகும் லைட் ஸ்கொயர்ஸில். ஓகேங்களா? ஸோ பிஷப்பை வெட்டிட்டேன்னு வைங்களேன். அண்ட் ஆப்வியஸ்லி ஹேஸ் டு டேக் வித் திஸ் பான். இன்கேஸ் இந்த ரூக் இந்த லைன்லேருந்து வேறு எங்கேயாவது போச்சுன்னா இங்கே வைக்க முடியாது, இங்கே வைக்க முடியும். இங்கே மட்டும் தான் வைக்க முடியும். ரூக் b2 வைக்கலாம். இன் தட் கேஸ் ஐ கேன் ஜஸ்ட் டேக், பட் ஐ ஷுட் நாட் டேக். ரூக் b2னா நான் கிங்கை மூவ் பண்ணுறேன்.
ஏன்னா எனக்கு இந்த பானை விட இந்த பான் தான் ரொம்ப முக்கியம். செக்கு போட்டாருன்னா பேக் ரேங்க்லேருந்து வெளியில தான் வந்தாகணும். வெளியில் வந்தாருன்னா வேறு ஏதாவது ஃபோர்க்கர் இருக்கா, செக்கர், அண்ட் தென் நம்ம இங்கே வந்துடலாம். எதுவும் யூஸ் இருக்க மாதிரி தெரியலையே. டைமர். ஓகே, செக்கு இங்கே செக் நைட் யூஸ்ஃபுல்லாக இருக்காதுல்ல. அஜிக்கே இல்லை அந்த செக்கில். கிங் எங்கே போவார்? இங்கே போனோம்னா இங்கேருந்து நம்ம செக் எதுவும் இல்லை. சரி, ஓகேங்க. ஐ திங்க் இந்த டெம்போவை நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பெட்டரு. அவர் இங்கே போயிட்டாருன்னா நான் இங்கே வந்துடுவேன். ஓ மை காட். ஓகே, லெட்ஸ் கிங் த கிங். அண்ட் இங்கே போகும்போது என்னோட நைட்டு பின்னில் இருக்கும். அதுவும் நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துக்கணும். அண்ட் அதே போல் அவர் இனிமேல் பிஷப் இங்கே மூவ் பண்ணவும் முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா நைட் இன்ட்டு A5 வந்து டெம்போவோட வரும். அவர் செக்கு கொடுத்துட்டாருன்னா கோ பேக் ரூக் செக். ஓகே, பேக் ரேங்க் பின்னாடி வழியாக போகிறார். ஓகே, இந்த செக் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இல்லை. நைட் இருக்கிறதுனால அந்த செக்கு வராது. இந்த மாதிரி பொசிஷன்ஸில் ரூக்கை வச்சு செக்கு கொடுத்து ட்ரைவ் பண்ணிட்டு அந்த பான் லாஸ்ட் என் கேமில் இதே மாதிரி ஒரு செட்டப் நடந்தது உங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அங்கே தான் நான் வந்து தப்பு பண்ணேன். அவர் பனிஷ் பண்ணல. Let him take the F7. Happily take, bro. For more than welcome. பட் எனக்கு இன்னொரு ப்ரெஷர் என்ன அப்படின்னா 2.5 minutes கூட இல்லை எனக்கு. ஐ மீன் 2 minutes 20 seconds தான் இருக்குது. அண்ட் வித்தவுட் இன்க்ரிமெண்ட் கூட ஃப்ளாக் மீ. பட் வின்னிங் பொசிஷன் இருந்தாலும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகலாம். எனக்கு வந்துச்சு நான் சொல்கிறேன். அண்ட் இந்த டைம் நைட்டு இங்கே ட்ராப் பண்ண முடியாது. இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ட்ராப் பண்ணலாம், போட்டுட்டு B5 கூட போயிடலாம். அடுத்து நம்ம இங்கே வரும்போது பேக் ரேக் மேட்டுமே இருக்குது அவருக்கு. ஆக்சுவலாக இந்த த்ரெட்டும் இருக்குது. அதில் ஒரு டைம் கிடைக்கும். பட் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அதான் கேள்வியாக இருக்குது. இங்கே வந்துட்டு இப்படி போகலாம், டிஃபெண்டிங் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஓரளவுக்கு ஆக்ஷனில் தான் இருக்கும். ஐ திங்க் இது மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாங்க. 1 o'clock ஆயிடுச்சு. கடிங் கரெக்டாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்ற மாதிரி இருக்கு. கரெக்டாக தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். பின் பண்ணணும். பின்னில் நான் இங்கே வந்தால் என்ன பண்ணுவார்? இந்த த்ரெட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை பிளாக் பண்ணிடலான்னு எனக்கு தோணுது. இந்த பான் நம்ம ரூக்காலே வெட்டலாம் இப்போ. பட் எதால் வெட்டினாலும் அந்த பீஸை திருப்பி மூவ் பண்ணணும். ஸோ ஐ திங்க் பெட்டர் டு ஹேவ் இந்த ஏன்னா நைட்டை கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. ஓகே, இதுக்கப்புறம் என்னால் அதிகமாக பேச முடியுமான்னு தெரியல. நான் இன்க்ரிமெண்ட் கிடையாது. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விளையாடணும். அண்ட் ஐ நீட் டு ஃபோக்கஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் விளையாட போகிறேன்.
செக்குனால ஏதாவது யூஸ் இருக்கா? செக்கு போட்டானா ஐ வில் ஜஸ்ட் பிளாக் இட். ஐ எம் வெரி ஹாப்பி டு ட்ரேட் த ரூக்ஸ் திஸ் பொசிஷன். ட்ரேட் பண்ணிட்டு அவர் பிஷப் வச்சு இந்த பாஸ் பான்ஸை ஸ்டாப் பண்ண முடியுமா? நைட் கிங் அண்ட் பாஸ் பான்ஸ் அண்ட் ஏன்னா வாட் இஸ் இன் த வேர்ல்ட்? ஓகே, பதட்டமாகவே இருக்கு. பிளண்டட் ஆர் வாட்? செக்கு இப்போ இங்கே வரவே முடியாது. பேக் தான் போகணும். இங்கே போனார்னா செக்கு போகணும். ஃபர்ஸ்ட் இந்த செக்கை போடுவோம், அப்புறம் பேசிங்க எதாக இருந்தாலும். ஐ திங்க் ரூப் ட்ரேட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இங்கே போனார்னா பிளண்டரு, இங்கே போனார்னா செக்கு, அவ்வளோதான் பிளாக் பண்ணணும். திரும்ப செக்கு போடலாம், மேலே வருவார். ஆக்சுவலாக அதை வெட்டிடலாம், நமக்கு வெட்டிட்டு இந்த பானை கலெக்ட் பண்ணிடலாம். வின்னிங் நம்ம பிளண்டட் 1.4 இவ்வளோதான் இருக்குது. பட் வின் பண்ண முடியுமா தெரியல இந்த டைப் ஆஃப் வின் கேமை. ஐ எம் வெரி எக்ஸைட்டட். எதுக்கு இந்த மூவ் விளையாடினாரு? இப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணியிருப்பார். ப்ராபப்ளி கிங் C1 ஈ கேன் பிளே. ஏன்னா இப்போ நான் செக்கு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்துடுவார்ல. செய்ய தேவையில்ல, வெட்ட வேண்டியதான், வேறு வழி இல்லை எனக்கு. ரூக்கை ட்ரேட் பண்ணிட்டு கூட நான் வெட்டியிருந்துருக்கலாம். இன்னமும் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. செக் இருக்குது, இப்படி பின்னாடி வந்துடலாம். கேசஸில் ஒரு செக் வரும். இன்கேஸ் என்ன வெட்ட விட்டார்னா. பட் அவர் பிஷப் எஃப்சன் அடிச்சார்னா கிளியர் பாஸ் ஆன் திஸ் திங். பட் ஐ நீட் டு பி வெரி கேர்ஃபுல். 1.5 minutes. திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸைட்டிங். இதை நான் ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஏய் பண்ணலையே. செக் கொடுத்து ட்ரா பண்ணிடலாமா? ராக் மைண்ட் செட்டில் ஆகலை, பட் ஸ்டில் அவர் இங்கே ஆக்டிவிட்டிக்காக விளையாடுறாரு. அதான் பார்க்குறேன் நான். போயிடுச்சுன்னா உள்ளே போயிட்டாருன்னா கலாய்ப்பார், பயங்கரமாக கலாய்ப்பார் நம்மளை. நான் ட்ரா பண்ணலான்னு எனக்கு தோணுது. ஸோ என்னன்னா, இப்போது ட்ரா பண்ணுறதுக்கு பதில் நான் நைட் இங்கே மூவ் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போது ஓகே வெயிட் பண்ணுங்கள். நைட் இங்கே மூவ் பண்ணால் உள்ளே வர மாட்டார்ல. ஓகே 1 minute நான் அவர் டைம் ப்ரெஷரில் இருந்தாருன்னா நமக்கு அது பண்ண முடியும். ஐயோ, இந்த செக்கு வேற வரலாம். ஓகேங்க, ஐ திங்க் ஐ எம் செட்டிலிங் ஃபார் அ ட்ரா. டைம் ப்ரெஷரில் எனக்கு இன்க்ரிமெண்ட் இல்லைங்க. எனக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த ரிஸ்க். ஓகேங்களா? பட் சாரி அபவுட் திஸ். கெயின் அ ட்ரா. எனக்கும் விருப்பம் இல்லை. பட் எனக்கு டைம் ப்ரெஷர், எனக்கு உண்மையாக சொல்லணும், ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை இந்த பொசிஷன் நான் விளையாடுறதுக்கு. டைம் ப்ரெஷர்னால அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல எனக்கு இந்த பொசிஷனில் வந்து இந்த மூவ் ஆடியிருந்தான்னா என்ன பண்ணியிருப்பாரு? ஏன்னா செக்குக்கு பெரிய நமக்கு இஷ்யூ இல்லைன்னு வைங்களேன். டேக் அண்ட் ஓ வி கேன் டேக் அண்ட் டிபெண்ட் அப்பான்.
திஸ் குட் ஹேப்பன். இது வேணால் நடக்கலாம். பட் அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லைன்னு வைங்களேன். ஏன்னா நம்ம அடுத்து நைட்டு ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் பண்ணி ஏதாவது பானை கலெக்ட் பண்ணலாம். அண்ட் இமீடியட்டாகவே பானை கலெக்ட் பண்ணலாம் நம்ம. ஏன்னா ஸ்டாப்பர்ஸ் போயிருந்துருக்கலாம். பட் அந்த மொமெண்ட்டில் டைம் ஓடிட்டு இருக்கும்போது நான் என்னால் கிளியராக திங்க் பண்ண முடியல. வெயிட் ஃபார் த ட்ரா. தப்பு பண்ண இடம்னு சொல்லி பார்த்தா இங்கே தான். இந்த பொசிஷனில் நான் இதுதான் கொஞ்சம் ப்ரீமேச்சோட ஆடிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த என்கேம் நமக்கு ஃபேவர் நமக்கு தெரிஞ்சுது. அதனால் ரூக் D8 போட்டுகிட்டே ஆடிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பானை டார்கெட் பண்ணியிருக்கலாம். அண்ட் இதே என்கேம் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருந்திருக்கும். ரூக் இல்லாமல் இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே பீஸ் ப்ளே பண்ணி அவருக்கு இந்த பக்கம் போய் அட்டாக் பண்ணாலும் நமக்கு ஸ்ட்ராங்கான பாஸ் பாயிண்ட்ஸ் குயின் சைடில் வேகமாக போகும். ஸோ இதுதான் நான் கொஞ்சம் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டேங்க. அதே போல் இந்த மூவ் நம்ம கன்சிடர் பண்ணோம். இதில் என்ன சிக்கல்னா இப்படி வந்துட்டு இப்படி வந்துடுவார். இங்கே ரூக்காச்சும் பிளாக் பண்ண முடியாது. அப்போது தென் லாஸ்ட் வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு வேரியேஷன் சொல்லிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, டைரெக்டாக இங்கே வெட்டுறது. அப்படி வெட்டும்போது ஸ்கீவரர் பண்ணியிருப்பார்னு நான் சொன்னேன். ஸ்கீவரருக்கு நம்ம இந்த மூவ் தான் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஆர் நைட் டேக் C3 இந்த மூவ் கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். வெட்டு அண்ட் இங்கே பட் செக் வந்துடும். ஆல்மோஸ்ட் சேம். ஸோ அதுக்கு நம்ம டைரெக்டாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரூக் A1க்கு அப்புறம் நைட் C3 ரூக் டேக்ஸ் பிளாக்ஸ் டேக்ஸ் ரூக் கிங் டேக்ஸ் அண்ட் தென் பிஷப் F7 இதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த லைன்லேயுமே நமக்கு பான் ட்ராப் ஆகும். பட் பி பான் வந்து பாஸ் பான் அண்ட் எனக்கு தெரியல இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு சமாளிக்க முடியுமா தெரியல எனக்கு நைட்டை வச்சு. ஸோ இது அனதர் கிரிட்டிக்கல் மூமெண்ட். 15-10 இல்லாதது எனக்கு கொஞ்சம் வருத்தம். எனக்கு வருத்தம்ப்பா, என்ன பண்ணுறது. இந்த செக்கு நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கெட் பேக் இன்டு தி கேம். இந்த மூவுக்கு பதில் இது ஆடினா என்ன செஞ்சிருப்பாரு. ஏதாவது பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தியிருக்க முடியுமா? ஓகே, ரொம்ப இது பண்ண தேவையில்ல. கம்ப்யூட்டர் ஜிட்ட கேட்டு முடிச்சு. ஓகே யா. ஓ, என்னையே அறியாமல் இல்லை நம்மளே அறியாமல் பயங்கரமாக ஆடிருக்கோம். பயந்துக்கிட்டே பயங்கரமாக ஆடிருக்கும் போல். ஏன்னா கேமோட குவாலிட்டி உங்களுக்கு வந்து இப்போ தெரியும். உங்களுக்கு 89, 87 இன்ஃபேக்ட் ஐ வாஸ் பெட்டர் இன் சம் மொமெண்ட்ஸ். அப்போ எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நம்ம. அதான் ஓப்பனிங் நான் கிளியராக சொதப்பியிருக்கேன். ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது நம்ம நல்ல மூவ் அண்ட் பிஷப் E6 ஒத்துக்கல. கம்ப்யூட்டர் கேன்சல் பண்ண சொல்லும். குயின் B6 நம்ம யோசனை பண்ணோம். ரூக் B1 குயின் டேக்ஸ் பான் டேக்ஸ் அந்த வேரியேஷன் போயிருக்கும். இது வெட்டுறதுனால அவர் பான் ஸ்ட்ரக்சர் தானே சரியாகும். அதையும் வெட்ட சொல்கிறேன். சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கிங் டீஸ். வாவ் வாவ். நம்ம 50 மூக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்தை இப்போவே அது ஏற்பாடு பண்ணுது. என்னன்னா என் கேமுக்கு நம்ம கிங் இங்கே தான்டா இருக்கணும்னு சொல்லுது. அதுக்கு தான் இந்த மூவ். அதுக்கு தான் கிங் D7. வாவ். I didn't even consider that move. Very natural move I played. Human move. Knight C5. இதை வீக் பண்ணியிருக்க தேவையில்லை. நான் ஓகே அது கரெக்டாக தான் லாஜிக்கல். ஓகே வேறு என்ன மிஸ்டேக் பண்ணணும். இது நான் வந்து கம்ப்யூட்டர் ஜிட்ட கேட்காமே சொன்ன மூவ். இது வந்து ரொம்ப சிம்பிளான லாஜிக் நான் விட்டுட்டேன். இங்கே தான் நம்ம மிஸ்டேக் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு ஏன் நான் கேல்குலேட் பண்ணல. ரூக் பீட் என்ன பண்ணுறது. என்ன டிஃப்ரென்ஸ் இது. ஏன் அவர் அங்கவே இருக்கணும். இப்போ வெட்டிட்டாருன்னா என்ன செய்யறது. கேப்சர். ஓ why this. ஓ
Knight takes a3 and rook a2, knight c3. Wow. Wow, wow, wow. இந்த இம்பேலன்ஸ் வச்சு விளையாடுன்னு சொல்லுது. அண்ட் இந்த எண்டிங் வில் ஹேவ் த சி பாஸ்ட் பான். அண்ட் இப்போ இங்கே பானை கலெக்ட் பண்ணார்னா இங்கே நைட் இஸ் ஹேங்கிங், ஸோ தேர் இஸ் நோ வே. நேச்சுரலாக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா வி கேன் ஸ்டார்ட் புஷிங் வினிங். ஐ மீன் கம்ப்ளீட்லி வினிங் சொல்ல முடியாது, பட் சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கும். இங்கே நம்ம வந்து நான் கேல்குலேட் பண்ணும்போது நல்லாவே ஞாபகம் இருக்கு எனக்கு. என்ன ஞாபகம் இருக்குது அப்படின்னா, இங்கே நான் இந்த மூவ் கன்சிடர் பண்ணேன். நான் இங்கே என்ன கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா, ஓகே இந்த இடத்துல இந்த மூவ் பண்ணல, பிஷப் சீட்டு வச்சா என்ன ஆகும்னு பார்த்தேன். ரூக் பி2க்கு அப்புறம் நம்ம பிஷப் அட்டாக்ல இருக்கணும் அப்படியே விட்டுட்டேன் நான். பட் நான் இந்த மூவ் நான் திரும்ப பார்க்கவே இல்லை. அவர் ஆக்சுவலாக திரும்ப போயிட்டு ட்ரா தான் பண்ணணும் போல். சப்போஸ் அவர் விட்டுட்டு வேறு ஏதாவது மூவ் பண்ணார்னா, லைக் இதை வெட்டிட்டாரு அப்படின்னா, வாவ் மூசர், வாவ் மூசர் இருக்குங்க. சூப்பருங்க. அது இது கொஞ்சம் ஹியூமன் மூவ் மாதிரி தான் தோணுது, பட் எனக்கு புரியல அது. அண்ட் இப்போ அவர் கிளியர்லி இஸ் பெட்டர். B6 ஆடிட்டு ஓடி வந்திருக்கலாம்னு சொல்லுது. தட்ஸ் ட்ரூ. ஏன்னா வேல்யூபிளான டெம்போ நமக்கு லாஸ் ஆகும், நைட்டு மூவ் பண்ண முடியும். B6 ஐ பிளேட் எனிவே. இது நம்ம நைட் A4 வந்து மிஸ்டேக், இது ஆட முடியாது. சேம் வேரியேஷன் ஃபர்ஸ்ட். இது இது சரி, இதுவுமே பிளேயபிள் தான் போல. இங்கே தான் சம் இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்ஸ் நடந்தது. ஸோ ஸ்லைட்லி பெட்டர் பார்த்துக்கோங்க. பெட்டர்ன்றது பெருமை கிடையாது, பட் கம்ப்யூட்டர் சொல்கிறது தான். நம்ம என்னத்தை கண்டோம். ஸோ இது எனக்கு தெரியும் வின்னிங் எண்டிங். இது நமக்கு வெட்ட மாட்டார். தலைவர் வெட்டியிருந்தாருன்னா பிரச்சனையாக இருக்கும். இது வந்து தப்பு. அண்ட் இந்த மூவ் நம்ம கண்டிப்பாக விளையாடி இருந்திருக்கலாம். இல்லை, எனக்கு வித்தவுட் இன்க்ரிமெண்ட் ஹவு டு ஐ கேல்குலேட் எவ்ரி திங் ப்ரோ. ஏற்கனவே வேறு லெவலில் போயிட்டுருக்கோம் நம்ம. தென் இந்த 3 பீஸை வச்சு முடிச்சு கொடுக்கீங்கன்னு சொல்லுது. ஓகே, லெட்ஸ் டேக்ஸ் or oh, it's our turn. Oh, threatening me. Pawns. Oh, இவ்வளோ கேல்குலேட் பண்ணுமாங்க. தெரியலங்க, பட் யா எனக்கு புரியுது. ஏன்னா நான் பெட்டர்னு எனக்கு தோணுச்சு, பட் எனக்கு டைமில் தான் எனக்கு ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை. ஸோ ஐ செட்டில் ஃபார் அ ட்ரா. ஸோ வாட் யூ திங்க் காய்ஸ்? ஸோ ஓப்பனிங்கில் சொதப்பி அண்ட் மிடில் கேமில் ஓரளவுக்கு ஃபைட் பண்ணி அங்கே ஒரு சின்ன டாக்டிக்கல் மிஸ்டேக் பண்ணோம். ரொம்ப பெரிய பிளண்டர் நம்ம எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தோணலை. ரொம்ப லூசிங் பிளண்டர். அந்த லெவலுக்கு என்னோடய லெவலுக்கு ஏற்ற மாதிரி நான் விளையாடிருக்கேன். அண்ட் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல டெசிஷன்ஸ் நான் எடுத்திருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இன்க்ரிமெண்ட் இல்லாமல் விளையாடுறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் வந்து பிளிட்ஸ் ஆடுறேன் அப்படின்னா அது வேறு விஷயம். அங்கே வந்து இன்க்ரிமெண்ட்டை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அங்கே முழுக்க அது வேற கதை முழுக்க இல்லையா? ஸோ ஆனால் இங்கே நம்ம விளையாடிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு கிளாசிக்கல் மாதிரி தான், பட் வித்தவுட் இன்க்ரிமெண்ட். ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு. எனக்கு ஒரு 5-10 செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட் இருந்தால் கூட நான் வேணா ஒரு 30-40 மூக்கு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட எனக்கு ஆடாக இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். அப்போ நான் வந்து பெட்டராக கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் ஐ எம் ரியலி சாட்டிஸ்ஃபைட் வித் த ரிசல்ட் அண்ட் த வே ஐ பிளேட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஆஸ் யூஷுவல் கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் அதே சொல்கிறேன். அண்ட் யூ ஆன் 33. Bye.